உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலினின் பெயரை பயன்படுத்த தடை விதித்த சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை ரத்து செய்து உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவிட்டுள்ளது. ஒரு குறிப்பிட்ட கட்சியை மட்டும் எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுவை நாங்கள் ஏற்கவில்லை என உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்திருக்கிறது. அரசியல் சண்டைகள் தேர்தல் களத்தில் இருக்க வேண்டுமே தவிர நீதிமன்றங்களில் இருக்கக்கூடாது என உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் முதலமைச்சரின் பெயரை பயன்படுத்த தடை கேட்டு வழக்கு தொடர்ந்த அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகத்திற்கு 10 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்தும் மனுவை தள்ளுபடி செய்தும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மடத்துக்குளம் அதிமுக எம்எல்ஏ தோட்டத்தில் பணியாற்றிய தந்தை மகன் இடையே மோதல் ஏற்பட்டதாக அவசர எண் 100க்கு அழைப்பு வந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. ரோந்து பணியில் இருந்த SSI சண்முகவேல் காவலர் ஒருவருடன் சென்று சமாதானம் செய்து வைத்துவிட்டு திரும்பிய போது கொடூர கொலை செய்யப்பட்டதாக தெரிகிறது. சண்முகவேல் திட்டமிட்டு வரவழைக்கப்பட்டு கொல்லப்பட்டாரா அல்லது போதையில் நடந்தேறிய கொலையா என போலீசார் விசாரித்து வருகின்றனர். SSI சண்முகவேல் கொலை வழக்கில் தேடப்பட்டு வந்த மணிகண்டனின் தந்தை மூர்த்தி மற்றும் மகன் தங்கபாண்டியன் ஆகியோர் திருப்பூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் சரணடைந்தனர். மதுபோதையில் சிறப்பு SI சண்முகவேலை வெட்டியதாக கூறப்படும் மணிகண்டன் தலைமறைவான நிலையில் அவனை பிடிக்க தனிப்படை போலீசார் தீவிரம் காட்டி வருகின்றனர். மடத்துக்குளம் அதிமுக எம்எல்ஏ மகேந்திரனின் குடிமங்கலம் தோட்டத்தில் விசாரணைக்காக சென்ற SSI சண்முகவேல் கொலை செய்யப்பட்ட இடத்தில் சட்டம் ஒழுங்கு ADGP டேவிட்சன் தேவாசீர்வாதம் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து கொலை எவ்வாறு நடந்தது என்பது குறித்தும் கொலையாளிகள் குறித்தும் காவலர்களிடம் கேட்டறிந்தார். மதுபோதை கும்பலால் கொடூரமாக கொல்லப்பட்ட குடிமங்கலம் காவல் நிலைய சிறப்பு SI சண்முகவேலின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆறுதல் கூறியுள்ளார். மேலும் பணியிலிருந்து இறந்ததால் 1 கோடி ரூபாய் நிவாரண நிதி உதவியும் அளித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். விசாரிக்க செல்லும் காவல்துறையினருக்கே பாதுகாப்பு இல்லை என்பதை எப்படி எடுத்துக்கொள்வது என சிறப்பு SI சண்முகவேல் படுகொலையை சுட்டிக்காட்டி எதிர்க்கட்சித் தலைவர் EPS கேள்வி எழுப்பியுள்ளார். முதலமைச்சர் செய்யும் அத்தனை அரசியலும் சீர்கெட்ட சட்டம் ஒழுங்கை பற்றி யாரும் பேசக்கூடாது என்பதற்கான டைவர்ஷன் டாக்டிக் மட்டுமே எனவும் X தளத்தில் பதிவிட்டுள்ளார். பணியில் இருக்கும் காவல் அதிகாரியை கொலை செய்யும் அளவுக்கு குற்றவாளிகளுக்கு துணிச்சல் வந்திருப்பதாக பாமக தலைவர் அன்புமணி விமர்சித்துள்ளார். தமிழ்நாட்டில் தேனாரும் பாலாரும் ஓடுவதாக கூறி வரும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இதற்கு என்ன பதில் கூறப்போகிறார் எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழகத்தில் காவல்துறையினருக்கே பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் SI சண்முகவேல் படுகொலையை சுட்டிக்காட்டி கண்டனம் தெரிவித்துள்ளார். மக்களை பாதுகாக்க வேண்டிய காவலர்களுக்கே திமுக ஆட்சியில் பாதுகாப்பில்லாத அவல நிலை இருப்பதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனும் X தளம் வாயிலாக கண்டனம் தெரிவித்துள்ளார். கோவை பெரிய கடைவீதி காவல் நிலையத்திற்குள் நுழைந்த நபர் முதலாவது மாடியில் உள்ள குற்றப்பிரிவு உதவி ஆய்வாளர் அறையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். தன்னை யாரோ கொலை செய்ய வருவதாக கூறிக்கொண்டே காவல் நிலையத்திற்குள் நுழைந்த அந்த நபர் தலைமை காவலருக்கு தெரியாமல் முதல் மாடியில் உள்ள அறைக்கு சென்றதாக கூறப்படுகிறது. உயிரிழந்த நபர் சற்று மனநலம் பாதிக்கப்பட்டவர் என விசாரணையில் தெரியவந்துள்ளது. கோவையில் கடைவீதி காவல் நிலையத்திற்குள் ஒருவர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவத்தில் காவல் நிலையத்தின் உதவி ஆய்வாளர் மற்றும் தலைமை காவலர் ஆகியோர் ஆயுதப்படைக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். பணியில் இருந்தும் அலட்சியம் காரணமாக தற்கொலையை தடுக்காத நிலையில் டிரான்ஸ்பர் செய்யப்பட்டுள்ளனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே விசாரணைக்கு காவல் நிலையம் அழைத்த முதல்நிலை காவலரை தந்தையும் மகனும் தாக்கிவிட்டு தப்பி ஓடிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. லட்சுமண கவுண்டனூரைச் சேர்ந்த கந்தசாமிக்கும் செல்லம்மாளுக்கும் அடிதடி தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக கந்தசாமி மற்றும் அவரது மகன் வேலுமணியை காவலர் சாஹித் விசாரணைக்கு அழைத்த போது அவர் மீது மது போதையில் தாக்கியுள்ளனர். உடல் நல குறைவு காரணமாக ஒத்திவைக்கப்பட்ட முதலமைச்சரின் கோவை திருப்பூர் மாவட்டத்திற்கான கள ஆய்வு சுற்றுப்பயணம் மீண்டும் திட்டமிடப்பட்டுள்ளது. அதன்படி ஆகஸ்ட் 11 மற்றும் 12ஆம் தேதி கோவை மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் முதலமைச்சர் கள ஆய்வு நடத்தி அரசின் திட்டங்களை தொடங்கி வைத்து ரோட் ஷோ நிகழ்ச்சியிலும் பங்கேற்கிறார்.
உடன்பிறப்பே வா என்ற பெயரில் திமுக நிர்வாகிகளுடன் சென்னை தேனம்பேட்டையில் உள்ள அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் 1-to-1 ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. 14 நாட்களில் 40 சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசனை நடத்திய நிலையில் 15வது நாளாக மதுரை மாவட்டம் திருமங்கலம் தொகுதி நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டார். சென்னை ஆழ்வார்பேட்டை இல்லத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்த திமுக கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் சாதி ஆணவ படுகொலையை தடுக்க சட்டம் இயற்ற வேண்டும் என வலியுறுத்தினர். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம், இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன் ஆகியோர் முதலமைச்சரை சந்தித்து பேசினர். திமுக ஆட்சியில் ரவுடிகள் தாராளமாக உலா வருவதால் குற்ற செயல்கள் அதிகரிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்தின் ஒரு பகுதியாக தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் நடைபெற்ற பிரச்சாரத்தில் இவ்வாறு பேசினார். கம்யூனிஸ்ட் என்றால் என்ன என்று மக்கள் கேட்கும் அளவிற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தேய்ந்து போய்விட்டதாகவும், கட்சியையும் கொள்கையையும் தேயவிட்ட முத்தரசன் போன்றோர் தோழர் என்ற சொல்லுக்கே இழுக்கு எனவும் அதிமுக விமர்சித்துள்ளது. தமிழர்களை அதிமுக பாஜகவிடம் காட்டிக் கொடுப்பதாக முத்தரசன் பேசியதற்கு எதிர்வினையாக இவ்வாறு விமர்சிக்கப்பட்டுள்ளது. எந்த ஒரு தனிப்பட்ட அரசியல் கட்சியும் கேப்டன் விஜயகாந்தின் புகைப்படத்தையோ வசனங்களையோ பயன்படுத்தக்கூடாது என தேமுதிக கட்சி பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். வேலூரில் அக்கட்சியின் பூத் முகவர்கள் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்ற அவர், தேமுதிக இடம்பெறும் கூட்டணியில் உள்ள கட்சிகள் தேர்தல் நேரத்தின் போது விஜயகாந்த் படத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று கூறினார். ஐடி ஊழியர் கவின் ஆணவ படுகொலை வழக்கில் சம்பவ இடத்திற்கு முதலில் சென்ற காவலர்களிடம் சிபிசிஐடி அதிகாரிகள் அதிரடி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கொலை சம்பவம் குறித்து தகவல் கிடைத்தது எப்படி எனவும், கொலை செய்யப்பட்ட இடத்தில் இருந்தவர்கள் யார் யார் என்ற தரவுகளை திரட்டும் பணியிலும் அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமார் அடித்து கொல்லப்பட்ட வழக்கில் தனிப்படை காவலர்களிடம் 2வது நாளாக சிபிஐ விசாரணை நடைபெற்றது. சம்பவம் தொடர்பாக சஸ்பெண்ட் செய்யப்பட்ட மானாமதுரை டிஎஸ்பியையும் நேரில் வரவழைத்து சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 7ஆம் தேதி நீலகிரி, கோவை, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, வேலூர், ராணிப்பேட்டை, செங்கல்பட்டு, விழுப்புரம் ஆகிய 8 மாவட்டங்களிலும், 8ஆம் தேதி நீலகிரி, கோவை, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர் ஆகிய 10 மாவட்டங்கள் மற்றும் புதுவையிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை மீண்டும் 75,000 ரூபாயை கடந்தது. ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் உயர்ந்து 1 பவுன் 75,040 ரூபாய்க்கும், கிராமுக்கு 10 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 9,380 ரூபாய்க்கும் விற்பனையானது. ஆகஸ்ட் 31ஆம் தேதி அரசுமுறை பயணமாக பிரதமர் மோடி சீனா செல்கிறார். கால்வான் பள்ளத்தாக்கு மோதலுக்கு பிறகு முதல் முறையாக பிரதமர் மோடி சீனா செல்வதால் இப்பயணம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ஆகஸ்ட் 31 மற்றும் செப்டம்பர் 1 ஆகிய தேதிகளில் நடைபெறும் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் பங்கேற்பதற்காக செல்கிறார். டெல்லியில் 1.5 லட்சம் சதுர மீட்டரில் நவீன தொழில்நுட்ப வசதிகளுடன் கட்டப்பட்ட கர்த்தவ்ய பவனை பிரதமர் மோடி திறந்து வைத்தார். 90 ஆண்டுகளாக சவுத் மற்றும் நார்த் பிளாக்குகளில் செயல்பட்டு வந்த மத்திய அரசு துறை அமைச்சகங்கள் கர்த்தவ்ய பவனுக்கு இடம் மாறுகின்றன. பீகார் வாக்காளர் பட்டியலில் மேற்கொள்ளப்பட்ட சிறப்பு தீவிர திருத்தத்தை கண்டித்து நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பாக பேசிய திமுக எம்பி கனிமொழி, சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் விவாதிக்க அனுமதி மறுக்கப்படுவதாகவும், தேர்தல் சீர்திருத்தம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டியது ஜனநாயகத்திற்கு அவசியமானது என்றும் தெரிவித்தார். ரெப்போ வட்டி விகிதத்தில் மாற்றம் இல்லை என ரிசர்வ் வங்கி அறிவித்திருக்கிறது. டெல்லியில் நடைபெற்ற கவர்னர் சஞ்சய் மல்ஹோத்ரா தலைமையிலான இந்திய ரிசர்வ் வங்கி நிதி கொள்கை கூட்டத்தில் எதிர்கால தொலைநோக்கு பார்வை அடிப்படையில் ரெப்போ வட்டி விகிதத்தை 5.5% வைத்திருக்க முடிவு செய்யப்பட்டது.
UPI வரலாற்றில் புதிய உச்சமாக ஆகஸ்ட் 2ஆம் தேதி 70 கோடி ரூபாய் அளவில் பண பரிமாற்றங்கள் நடந்துள்ளதாக NPCI எனப்படும் தேசிய கொடுப்பனவு நிறுவனம் தகவல் தெரிவித்துள்ளது. அடுத்த ஆண்டு தினசரி 100 கோடி ரூபாய் பரிமாற்றங்கள் என்ற நிலை உருவாகும் எனவும் அந்நிறுவனம் கணித்துள்ளது. உத்தரகாண்ட் மாநிலம் உத்தரகாசி மாவட்டத்தில் பெய்த பெருமழை மற்றும் நிலச்சரிவால் 163 சாலைகள் உருக்குலைந்தன. பல கிலோமீட்டருக்கு மலைச்சாலைகள் உள்வாங்கியும் ஆங்காங்கே பிளந்தும் பெயர்ந்தும் காணப்படுகிறது. இந்தியா சீனா எல்லையில் உள்ள சாலையில் பெரும் பள்ளம் ஏற்பட்டதை அடுத்து அந்த சாலையில் போக்குவரத்து முற்றிலும் நிறுத்தப்பட்டது. உத்தரகாண்ட் மாநிலம் ஹரித்வாரில் பைக்கில் சென்ற இருவர் நிலச்சரிவிலிருந்து நூலிழையில் உயிர் தப்பிய வீடியோ வெளியாகியுள்ளது. ஹரித்வாரில் பரவலாக மழை பெய்து கொண்டிருந்த போது அங்குள்ள சாலை ஒன்றில் மக்கள் நடமாடிக் கொண்டிருக்க வாகனங்களும் பரபரப்பாக சென்று கொண்டிருந்தன. திடீரென சாலையில் பாறைகள் சிதறி விழ அதனை சற்றும் எதிர்பாராத மக்கள் பதறி அடித்துக் கொண்டு ஓட்டம் பிடித்தனர். உத்தரகாசியில் மேக வெடிப்பினால் ஏற்பட்ட பெருவெள்ளம் மற்றும் நிலச்சரிவு தொடர்பாக உத்தரகாண்ட் முதல்வர் புஷ்கர் சிங் தாமி அவசர ஆலோசனை மேற்கொண்டார். மாநில அவசர கட்டுப்பாட்டு மையத்தில் முக்கிய அதிகாரிகளுடன் ஆய்வு கூட்டம் நடத்திய அவர் மீட்பு மற்றும் நிவாரண பணிகளை தீவிரப்படுத்தவும் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு அத்தியாவசிய உதவிகள் விரைவாக சென்றடைவதை உறுதி செய்யவும் உத்தரவிட்டார். இமாச்சல் பிரதேஷ் மாநிலம் டாங்லிங் பகுதியில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் சிக்கிக் கொண்ட பக்தர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டனர். டாங்லிங் பகுதியில் கின்னர் கைலாஷ் யாத்திரை மேற்கொண்ட 400க்கும் மேற்பட்ட பக்தர்கள் ஆற்றை கடக்க முடியாமல் தவித்தனர். அவர்களை 17வது பெட்டாலியனை சேர்ந்த இந்தோ திபெத்திய எல்லை காவல் படை குழுவினர் கயிறு மூலம் மீட்டனர். மயிலாடுதுறை MP சுதாவிடம் தங்கச் செயினை பறித்த நபரை கைது செய்த டெல்லி போலீசார் சுமார் 4 சவரன் செயினை மீட்டதாக தெரிவித்துள்ளனர். டெல்லியில் தங்கியுள்ள காங்கிரஸ் MP சுதா நாடாளுமன்ற குடியிருப்பு அருகே கடந்த 4ஆம் தேதி நடைபயிற்சி மேற்கொண்ட போது ஹெல்மெட் அணிந்து பைக்கில் வந்த மர்ம நபர் அவரது கழுத்தில் இருந்த செயினை பறித்து சென்றார். பீகாரில் மகளை சாதி மாறி காதலித்து திருமணம் செய்த நர்சிங் மாணவரை மகளின் கண்முன்பே துப்பாக்கியால் சுட்டு ஆணவ படுகொலை செய்த தந்தை சக மாணவர்கள் தாக்கியதில் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். தர்பங்கா அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நர்சிங் படித்து வந்த இருவர் காதல் திருமணம் செய்த நிலையில் மாமனார் பிரேம் சங்கர் ஜா மருமகனை சுட்டுக் கொன்றார். உத்தரப்பிரதேசத்தில் பள்ளி மாணவிகளுக்கு ஆபாச வீடியோக்களை காண்பித்து பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட தலைமை ஆசிரியருக்கு பெற்றோரும் பொதுமக்களும் சேர்ந்து தர்ம அடி கொடுத்தனர். கௌசாம்பி மாவட்டம் சரசாபா வட்டத்தில் இயங்கி வரும் அரசு பள்ளியில் தலைமை ஆசிரியர் நந்த்லால் சிங் அரசால் வழங்கப்பட்ட டேபில் வகுப்பறையில் வைத்தே மாணவிகளுக்கு ஆபாச வீடியோக்களை காட்டி பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக தெரிகிறது. இந்தியாவில் இரட்டை இலக்க வளர்ச்சி விகிதத்தை எட்டியுள்ள ஒரே அரசு தமிழ்நாடு அரசுதான் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் வளர்ச்சி விகிதம் 11.19 விழுக்காடு என மத்திய அரசின் திருத்தப்பட்ட மதிப்பீட்டில் வெளியிடப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டிய முதல்வர் 1 டிரில்லியன் வளர்ச்சி என்பது சாத்தியம் எனவும் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். மதவாதத்தை ஊக்குவிக்கும் வகையிலான செயல்பாடுகள் இருப்பதால் அதிமுகவிலிருந்து விலகியதாக முன்னாள் MLA கார்த்திக் தொண்டைமான் தெரிவித்துள்ளார். சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்து திமுகவில் இணைந்த பிறகு செய்தியாளரை சந்தித்த அவர் அதிமுக போகிற போக்கே சரியில்லை என குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். புகார்கள் முடித்து வைக்கப்பட்டது குறித்து நீதிமன்றத்திற்கு அறிக்கை தாக்கல் செய்வதை உறுதி செய்ய தவறிய 4 IPS அதிகாரிகளுக்கு எதிராக ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக DGPக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் குள்ளஞ்சாவடி காவல் நிலையத்தில் பதிவான வழக்கு தொடர்பாக அதிகாரிகள் இறுதி அறிக்கை தாக்கல் செய்யாததாக தெரிகிறது. திருப்பூரில் வரதட்சணை கொடுமையால் மீண்டும் ஒரு இளம்பெண் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பிரெண்ட்ஸ் கார்டன் பகுதியைச் சேர்ந்த சுகந்திக்கும் ஈரோட்டைச் சேர்ந்த சதீஷ் என்பவருக்கும் கடந்த ஆண்டு திருமணமான நிலையில் வரதட்சணை கொடுமை காரணமாக கணவர் வீட்டிலிருந்து வெளியேறிய சுகந்தி தாய் வீட்டில் தற்கொலை செய்து கொண்டார். நெல்லை சேரன் மகாதேவியில் மாணவனுக்கு அரிவாள் வெட்டு விழுந்ததற்கு அவர்களிடையே முதிர்ச்சி இல்லாததே காரணம் என காவல்துறை விளக்கம் அளித்திருக்கிறது. சேரன் மகாதேவியில் உள்ள பள்ளி ஒன்றில் இருதரப்பு மாணவர்களுக்கிடையில் ஏற்பட்ட வாய் தகராறு மோதலாக மாறியது. மோதலுக்கு சமூக ரீதியான முன் விரோதமே காரணம் என வலைத்தளங்களில் பரவியது.
சென்னையில் சொகுசு கார் ஏற்றி கல்லூரி மாணவர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் திமுக பிரமுகரின் பேரனின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஒரு பெண்ணை காதலிப்பதில் இரு இளைஞர்களுக்கிடையே ஏற்பட்ட தகராறில் நிதின் சாய் என்பவர் சொகுசு கார் ஏற்றி கொல்லப்பட்டார். இந்த வழக்கில் திமுக பிரமுகரின் பேரன் சந்துரு என்பவர் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருந்தார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதானவர்களை குண்டர் சட்டத்தில் அடைக்க பிறப்பித்த உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்தது. பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கடந்த ஆண்டு ஜூலை 5ஆம் தேதி வெட்டி கொல்லப்பட்ட வழக்கில் கைதான 27 பேரில் 26 பேர் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டனர். தங்கள் மீதான குண்டர் சட்டத்தை ரத்து செய்ய கோரி நாகேந்திரன் உள்ளிட்ட 17 பேர் மனு தாக்கல் செய்தனர். சென்னையில் இருந்து 73 பேருடன் திருச்சிக்கு புறப்பட்ட இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமானம் ரன்வேயில் ஓடத் தொடங்கிய போது ஏற்பட்ட கோளாறை அடுத்து விமானம் அவசரமாக தரையிறக்கப்பட்டது. விமான பொறியாளர்கள் விமானத்தை பழுது பார்த்த பிறகு சுமார் 1 மணி நேரம் தாமதமாக விமானம் புறப்பட்டு சென்றது. உணவு டெலிவரி ஊழியர்களுக்கு இ ஸ்கூட்டர் வாங்க தலா 20,000 ரூபாய் மானியம் வழங்கி தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. மின்சார வாகனங்களின் பயன்பாட்டை ஊக்குவிக்கும் வகையில் 20,000 ரூபாய் மானியம் வழங்கப்படும் என்று 2025-26 பட்ஜெட்டில் தமிழக அரசு அறிவித்திருந்தது. அதனை செயல்படுத்தும் வகையில் 4 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் எவ்வித சாதிய பாகுபாடும் இல்லாமல் அனைவருக்கும் பொது வளங்கள் கிடைப்பதை மாவட்ட நிர்வாகங்கள் கண்காணிக்க வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் தலைவன் கோட்டையில் பட்டியல் சமூகத்தினர் குறித்து தவறாக பேசியவருக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை நிறுத்தி வைக்க கோரிய வழக்கு விசாரணைக்கு வந்தபோது எந்த பாகுபாடும் காட்டப்படவில்லை என பாதிக்கப்பட்டோர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. கோவையில் பிறந்து 11 நாட்களே ஆன குழந்தையை விற்க முயன்ற பெண்ணை போலீசார் கைது செய்தனர். பிரகாஷ் விஜயசாந்தி தம்பதிக்கு ஏற்கனவே 3 பெண் குழந்தைகள் உள்ள நிலையில் 4வதாக மீண்டும் பெண் குழந்தை பிறந்ததாக தெரிகிறது. இதனை அறிந்து அவர்களிடம் இருந்து குழந்தையை பெற்ற ஆனந்தி சிந்து என்ற பெண் திருப்பூரில் உள்ள தனது தோழி வீட்டில் வைத்து குழந்தையை விற்க முயன்றபோது கைது செய்யப்பட்டார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே கஞ்சா விற்பனைக்கு இடையூறாக சிசிடிவி கேமரா பொருத்தியதாக வீட்டின் மீது பெட்ரோல் குண்டு வீசி தாக்குதல் நடத்திய கஞ்சா வியாபாரியை போலீசார் தேடி வருகின்றனர். பெருமாள்புதூர் கிராமத்தைச் சேர்ந்த மூர்த்தி தனது வீட்டின் முன்பு சிசிடிவி கேமரா பொருத்தியுள்ளார். அப்பகுதியில் கஞ்சா வியாபாரம் செய்து வரும் நிர்மல் குமார் என்பவருக்கு சிசிடிவி கேமரா இடையூறாக இருந்ததாக தெரிகிறது. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே வீட்டில் நாயுடன் மர்மமான முறையில் உயிரிழந்து கிடந்த மாற்றுத்திறனாளி பெண்ணின் சடலத்தை போலீசார் மீட்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோமதியாபுரத்தைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளியான பாண்டிசெல்வியின் வாய்ப்பகுதி சிதைந்த நிலையில் மர்மமான முறையில் வீட்டில் உயிரிழந்த நிலையில் அவருடன் வாழ்ந்து வந்த திருமலைசாமியை பிடித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தூய்மை பணியை தனியார் மயமாக்குவதை கைவிடக் கோரி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள சென்னை மாநகராட்சி தூய்மை பணியாளர்களை திரைப்பட பாடகி சின்மயி நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்தார். 500 குடிநீர் பாட்டில்களுடன் வருகை தந்த சின்மயி தூய்மை பணியாளர்களை சந்தித்து அவர்களது போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தார். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்ப்பாக்கம் கிராமத்தில் டாஸ்மாக் கடை திறப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடை முன்பு பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதன்கிழமை கடை திறக்கப்படவிருந்த நிலையில் டாஸ்மாக் கடை உள்ளே சென்ற பொதுமக்கள் அங்கிருந்த சாமி படங்களை அகற்றினர். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே உள்ள கள்ளழகர் கோவில் தேரோட்டத்திற்கான முன்னேற்பாடு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. ஆடி தேரோட்ட திருவிழா ஆகஸ்ட் 1ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய நிலையில் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் 9ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதையொட்டி விழாவிற்கான தேரினை பழுது பார்த்து சீரமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. மதுரை மாவட்டத்தில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு புதிதாக விநாயகர் சிலைகள் வைக்க இந்த ஆண்டு யாருக்கும் அனுமதி கிடையாது என காவல் ஆணையர் லோகநாதன் தெரிவித்தார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கடந்த ஆண்டு எத்தனை சிலைகள் வைக்க அனுமதி அளிக்கப்பட்டதோ அதற்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்படும் என கூறினார். சென்னை கோடம்பாக்கத்தில் தனியார் மதுபான கூடத்தின் அறையில் தொழிலதிபருடன் தங்கியிருந்த பெண் தோழி 10 சவரன் செயினை திருடிச் சென்ற நிலையில் அவருக்கு உடந்தையாக இருந்த காதலனை போலீசார் கைது செய்தனர். ஆவடியைச் சேர்ந்த தொழிலதிபரான மணி என்பவரது நகை கடந்த 27ஆம் தேதி திருடு போன நிலையில் சிசிடிவி காட்சிகளை வைத்து பெண் தோழி தீபிகா மற்றும் அவரது காதலன் சதீஷ்குமாரை போலீசார் கைது செய்தனர்.
செங்கல்பட்டு அருகே வேறு பெண்ணுடன் தகாத உறவில் இருந்த தந்தையை கத்தியால் குத்தி கொலை செய்துவிட்டு தப்பிச் சென்ற மகனை போலீசார் 12 மணி நேரத்தில் கைது செய்தனர். பாண்டூர் பகுதியைச் சேர்ந்த குபேந்திரன் என்பவர் 3 மகன்களுடன் வசித்து வந்த நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த பெண்ணுடன் தகாத உறவில் இருந்ததாக தெரிகிறது. ஆசிரியர் கண்டித்ததால் சென்னையிலிருந்து முத்துநகர் எக்ஸ்பிரஸ் ரயில் மூலம் தூத்துக்குடிக்கு தப்பி வந்த தனியார் பள்ளி மாணவர்கள் 3 ரயில்வே போலீசார் மீட்டு குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலரிடம் ஒப்படைத்தனர். 9ஆம் வகுப்பு படிக்கும் 3 மாணவர்கள் வகுப்பறையில் பாடத்தை கவனிக்காமலும் நண்பர்களுடன் சைக்கிளில் ஊர் சுற்றி வந்ததாகவும் கூறி ஆசிரியர்கள் கண்டித்ததாக கூறப்படுகிறது. தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்பின் 18வது மாநில மாநாடு ஆகஸ்ட் 8ஆம் தேதி தொடங்கி 10ஆம் தேதி கடலூரில் நடைபெறவுள்ளது. இதனை முன்னிட்டு மாநாட்டின் வெண்மணி தியாகிகள் நினைவு ஜோதி பயணம் நாகையில் தொடங்கியது. இந்த ஜோதி பயணமானது சாலை மார்க்கமாக வாகனத்தில் எடுத்துச் செல்லப்பட்டு கடலூரில் நடைபெறும் மாநாட்டு அரங்கில் ஏற்றி வைக்கப்பட உள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் கிள்ளியூர் அருகே பட்டினம் கால்வாயில் இருந்த தூர்வாரும் கழிவுகளை முறையாக அப்புறப்படுத்த வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சிற்றாறு அணையிலிருந்து தண்ணீர் திறக்க காலதாமதம் ஏற்பட்டுள்ள நிலையில் குலசேகரம் பகுதியில் கால்வாய் தூர்வாரும் பணி நடைபெற்று வருகிறது. புதுக்கோட்டை மாவட்டம் காசாங்குடியில் குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தரக்கோரி காலி குடங்களுடன் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 8 மாதங்களுக்கும் மேலாக குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்துள்ள மக்கள் இதுகுறித்து அதிகாரிகளிடம் பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை இல்லை என குற்றம் சாட்டினர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே பர்லியார் கிராமத்தில் குப்பைகளை சேகரிக்கும் தூய்மை பணியாளர்கள் அவற்றை வனப்பகுதியில் கொட்டுவதால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக புகார் எழுந்துள்ளது. மேலும் அப்பகுதியில் பராமரிப்பின்றி உள்ள பொது கழிவறையை பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளதால் அதனை சீரமைத்து தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவாரூர் புதிய ரயில் நிலையத்தில் 8,69,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் நடைபெற்று வரும் கட்டுமான பணிகளை தென்னக ரயில்வேயின் திருச்சி கோட்ட பொது மேலாளர் பாலகிராம் நெகி நேரில் ஆய்வு செய்தார். முன்பதிவு செய்யும் பகுதி, பயணிகள் காத்திருப்பு அறை, ரயில் நிலைய பார்க்கிங் வசதி, தரைத்தளம் அமைக்கும் பணி ஆகியவற்றை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். குஜராத்தில் இரையை சாப்பிட்டுக் கொண்டிருந்த சிங்கத்தை வீடியோ எடுப்பதற்காக அதன் அருகில் சென்ற நபர் நூலிழையில் உயிர் தப்பிய வீடியோ வெளியாகியுள்ளது. சாப்பிடும் ஆர்வத்தில் சிங்கம் கவனிக்காது என நினைத்து வளைத்து வீடியோ எடுத்த நபர் சிங்கம் பாய்ந்தோடி அருகில் வரவே பீதி அடைந்து பின்வாங்கினார். அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் இந்திய பொருட்களுக்கு மேலும் 25% கூடுதல் வரி விதித்து அமெரிக்க அதிபர் டிரம்ப் உத்தரவிட்டுள்ளார். ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய், ஆயுதங்கள் வாங்குவதை தொடர்ந்து எதிர்த்து வரும் டிரம்ப் ஏற்கனவே இந்திய பொருட்களுக்கு 25% வரி விதித்திருந்த நிலையில் தற்போது மொத்தமாக 50% வரி விதித்துள்ளார். ரஷ்யாவிடமிருந்து அமெரிக்காவும் இறக்குமதி செய்வதாக இந்தியா எழுப்பிய குற்றச்சாட்டுக்கு அதிபர் டிரம்ப் பதிலளிக்காமல் மழுப்பி சென்றார். அணு ஆயுத தொழிற்சாலைகளுக்காக யுரேனியம், உரங்கள் ஆகியவற்றை ரஷ்யாவிலிருந்து அமெரிக்கா இறக்குமதி செய்து வருவதாக இந்தியா குற்றம் சாட்டியது. இதுகுறித்து செய்தியாளர்கள் சந்திப்பின் போது எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த டிரம்ப் அது பற்றி தனக்கு எதுவும் தெரியாது என்றார். ஒத்துழைப்பு மற்றும் எரிசக்தி உறவுகள் குறித்து விவாதிக்க இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவுக்கு சென்றார். ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெயை வாங்கி உக்ரைன் மீதான போருக்கு இந்தியா மறைமுகமாக துணை போவதாக குற்றம் சாட்டிய டிரம்ப் ரஷ்யாவுடனான வர்த்தகத்தை நிறுத்தாவிட்டால் இந்தியாவுக்கு கூடுதல் வரி விதிக்கப்படும் என்று மிரட்டல் விடுத்திருந்தார். இந்நிலையில் அஜித் தோவலின் ரஷ்ய பயணம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ரஷ்யாவுடன் வர்த்தகம் செய்வதற்காக இந்தியாவை எச்சரிக்கும் அமெரிக்க அதிபர் டிரம்புக்கு ரஷ்யா கண்டனம் தெரிவித்திருக்கிறது. இறையாண்மை கொண்ட நாடு யாரையும் வர்த்தக கூட்டாளியாக தேர்வு செய்து கொள்வதற்கு உரிமை உண்டு என ரஷ்யா கருத்து தெரிவித்திருக்கிறது. இஸ்ரேல் நடத்திய தாக்குதலால் காசாவில் குடிநீர் குழாய்கள் முற்றிலும் சேதமடைந்துள்ளதால் குடிநீர் மற்றும் அன்றாட தேவைகளுக்கு கூட போதுமான தண்ணீர் இல்லாமல் மக்கள் அவதியடைந்து வருகின்றனர். பசியால் பலவீனமடைந்துள்ள காசா மக்கள் தினமும் தண்ணீரை தேடி அலையும் சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளனர்.
காசாவில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலால் ஏற்பட்ட இடிபாடுகளை அகற்றும் பணியில் பாலஸ்தீனர்கள் இடம்பெற்றுள்ளனர். அல் ஷிஃபா மருத்துவமனை அமைந்துள்ள பகுதியில் இரவு முழுவதும் தாக்குதல் நடைபெற்றது. தாக்குதல் குறித்து எச்சரிக்கப்பட்டு அங்கிருந்தவர்கள் வெளியேற்றப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. அமெரிக்க துணை அதிபராக உள்ள ஜேடி வான்ஸ் தமக்கு பிறகு அதிபர் பதவிக்கு சரியான தேர்வாக இருப்பார் என அதிபர் டிரம்ப் கருத்து தெரிவித்துள்ளார். 2028ஆம் ஆண்டு ஒலிம்பிக்கிற்கான பணிக்குழுவை உருவாக்கும் நிர்வாக உத்தரவில் கையெழுத்திட்ட பின் உரையாற்றிய அதிபர் டிரம்ப் வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ துணை அதிபர் ஆகலாம் என்றும் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் அரிசோனாவில் மருத்துவ போக்குவரத்து விமானம் சின்லே விமான நிலையத்திற்கு அருகே சாலையில் விழுந்து நொறுங்கியது. இந்த விமானத்தில் பயணித்த 4 பேர் உயிரிழந்தனர். சிறிய இரட்டை புரொப்பலர் விமானம் அருகிலுள்ள மருத்துவமனையிலிருந்து ஒரு நோயாளியை ஏற்றிச் செல்லும் வழியில் விபத்தில் சிக்கியதாக கூறப்படுகிறது. வெளுத்து வாங்கிய கனமழையால் வெள்ளக்காடான தெற்கு சீனாவின் குவாங்டாங் பகுதியில் சிக்கிய மக்களை மீட்பு படையினர் படகுகள் மூலம் பாதுகாப்பாக மீட்டனர். மேலும் மீட்பு குழுவினர் குவாங்டாங்கில் உள்ள வடிகால்களை திறந்து நகர்ப்புறங்களில் இருந்து தண்ணீரை வெளியேற்றினர். கடுமையான மழையால் பல இடங்களில் மண் சரிவுகள் ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. யுக்ரைனில் ஆக்கிரமிப்பு செய்த வேளாண் நிலத்தில் ரஷ்யா கோதுமை அறுவடை செய்யும் பணியில் மும்முரம் காட்டி வருகிறது. அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகளின் பொருளாதார தடைகளுக்கு மத்தியில் தானியங்கள் ஏற்றுமதியை அதிகரிக்க ரஷ்ய அரசு தீவிர நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறது. ஹிரோஷிமா மீது அமெரிக்கா அணுகுண்டு வீசியதன் 80வது ஆண்டு நினைவு நாள் ஜப்பானில் அனுசரிக்கப்பட்டது. 2ஆம் உலகப் போரின் போது ஹிரோஷிமா மீது அமெரிக்கா வீசிய லிட்டில் பாய் என பெயரிடப்பட்ட யுரேனியம் குண்டு உடனடியாக சுமார் 78,000 மக்களை கொன்றது. பின்னர் கதிர்வீச்சு வெளிப்பாட்டால் இறந்தவர்களின் எண்ணிக்கை சுமார் 1,40,000 எட்டியது. சுப்மன் கில் கேப்டனாக அற்புதமாக வேலையை செய்திருப்பதாக இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளர் கம்பீர் தெரிவித்துள்ளார். இங்கிலாந்து அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடர் முடிந்த பின் லண்டனில் இருந்து டெல்லி வந்தடைந்த கம்பீர் விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தார். அப்போது பேசிய அவர் டெஸ்ட் முழு அணியும் அற்புதமாக செயல்பட்டிருப்பதாக மகிழ்ச்சி தெரிவித்தார். இங்கிலாந்திற்கு எதிரான தொடரில் அதிக தாக்கத்தை ஏற்படுத்திய இம்பாக்ட் பிளேயர் விருதை ஆல்ரவுண்டர் வாஷிங்டன் சுந்தருக்கு இந்திய கிரிக்கெட் வாரியம் வழங்கியுள்ளது. அந்த விருதை அணியின் பயிற்சியாளர் கௌதம் கம்பீரும் ஜடேஜாவும் இணைந்து சுந்தருக்கு வழங்கினர். இந்த தொடரில் 288 ரன்களை குவித்த வாஷிங்டன் சுந்தர் 7 விக்கெட்டுகளையும் கைப்பற்றியுள்ளார். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் டிரேடிங் முறையில் ராஜஸ்தான் ராயல் வீரர் சஞ்சு சாம்சன் விளையாடுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ராஜஸ்தான் அணியின் நெருங்கிய வட்டாரங்கள் தரப்பில் அதற்கு மறுப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை அணியின் நட்சத்திர வீரர் ஜடேஜாவை வாங்கிவிட்டு ராஜஸ்தானின் சஞ்சு சாம்சனை சென்னை அணிக்கு கொடுப்பதாக பேச்சுவார்த்தை நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. கர்நாடகாவில் நிதி நெருக்கடியால் உயர்கல்விக்கு செல்ல முடியாமல் தவித்த மாணவிக்கு இந்திய கிரிக்கெட் வீரர் ரிஷப் பந்த் உதவிக்கரம் நீட்டியுள்ளார். பகல்கோட் மாவட்டத்தைச் சேர்ந்த ஜோதிகா என்ற மாணவி BCA படிப்பில் சேர முடிவு செய்த நிலையில் குடும்பத்தில் நிலவிய நிதி நெருக்கடி காரணமாக அவர் உயர்கல்விக்கு செல்ல முடியாமல் தவித்துள்ளார். இதனை அறிந்த ரிஷப் பந்த் அவருக்கு 40,000 ரூபாய் பண உதவி அளித்தார். 2025ஆம் ஆண்டுக்கான சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளை நடத்த சீனா தயாராகி வருகிறது. செங்டு நகரில் வியாழக்கிழமை தொடங்கவுள்ள விழாவுக்காக வண்ணமயமான இறுதிக்கட்ட ஒத்திகை விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. ரஜினி நடிப்பில் உருவாகியுள்ள கூலி திரைப்படத்தின் ப்ரமோஷனுக்காக ஹைதராபாத் மெட்ரோ ரயிலில் விளம்பரங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் லோகேஷ் கனகராஜ் இயக்கிய திரைப்படம் ஆகஸ்ட் 14ஆம் தேதி திரைக்கு வருகிறது. இத்திரைப்படத்தில் நாகார்ஜுனா, சத்யராஜ், அமீர்கான், உபேந்திரா, சௌபின் ஷாகிர், ஸ்ருதி ஹாசன் ஆகியோர் முக்கிய வேடத்தில் நடித்துள்ளனர். நடிகர் தனுஷும் நடிகை மிருனால் தாக்கூரும் டேட்டிங் செய்து வருவதாக மும்பை ஊடகங்கள் கிசுகிசுக்க தொடங்கியுள்ளன. ஆகஸ்ட் 1ஆம் தேதி மும்பையில் நடைபெற்ற மிருனாலின் பிறந்தநாள் விழாவில் தனுஷ் உட்பட பல்வேறு பிரபலங்கள் பங்கேற்ற நிலையில் தனுஷின் கையை பிடித்தபடி மிருனால் நெருக்கமாக பேசிய வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி யூகங்களுக்கு வித்திட்டுள்ளது. ஆன்லைன் சூதாட்ட செயலியை விளம்பரப்படுத்தியது தொடர்பான வழக்கு விசாரணைக்காக ஹைதராபாத்தில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் தெலுங்கு நடிகர் விஜய் தேவரகொண்டா ஆஜரானார். ஆன்லைன் சூதாட்ட செயலி விளம்பரத்தில் நடித்தது தொடர்பாக பதியப்பட்ட பண மோசடி வழக்கில் விசாரணை நடைபெற்றது. முன்னதாக இதே வழக்கில் கடந்த 30ஆம் தேதி அமலாக்கத்துறை அலுவலகத்தில் நடிகர் பிரகாஷ் ராஜ் ஆஜரானார் என்பது குறிப்பிடத்தக்கது.
சேலம் கோட்டை மாரியம்மன் கோவில் ஆடி திருவிழாவையொட்டி நடைபெற்ற விழாவில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பொங்கல் வைத்து வழிபாடு செய்தனர். கோயில் வாசலில் பொங்கல் வைத்து அம்மனுக்கு மாவிளக்கு படைத்து வழிபாடு செய்த பக்தர்கள் அலகு குத்தியும் கரகம் எடுத்தும் சேவலை பலியிட்டும் தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர். கிருஷ்ணகிரி அருகே அவதானப்பட்டியில் உள்ள மாரியம்மன் திருக்கோவிலில் ஆடி திருவிழாவை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பெண்கள் மாவிளக்கு எடுத்து வந்து ஆடு கோழிகளை பலியிட்டு வழிபட்டனர். கிராம தெய்வங்களை ஊர்வலமாக எடுத்து வந்த பக்தர்கள் அலகு குத்தியும் தீச்சட்டி ஏந்தியும் கரகம் எடுத்து வந்தும் அம்மனை வழிபட்டனர்.